இந்த சேனல்ல இது ரெண்டாவது வீடியோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல மொட்டை அடிக்கிறதா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி, மொட்டை எடுக்கிறதுக்கு எதுக்கு அந்த வீடியோ போட்டிருந்தேன், எதுக்கு மொட்டை எடுத்தேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பெரிய எம்என்சியில் ஒரு 11 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகிற மாதிரி நானே டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு கோயிலில் நேர்ந்துக்கிட்டு மொட்டை எடுக்கிறத முடிவு பண்ணி பேப்பர் போட்டேன். அந்த கேப்பில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. நிறையா வருஷமாக வந்து பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நான் ஒரு 20 வயசுலேருந்து இப்போ எனக்கு வயசு 30+ ஆச்சு. இப்போ அந்த சான்ஸ் கிடைக்கும். பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சாச்சு. என் ஒய்ஃபை வச்சு தான், என் ஒய்ஃப் தான் முழு முயற்சியில் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சு கொடுத்துட்டு நான் திரும்ப என்னோட வேலைக்கே போயிடுவேன். ஸோ மேட்ரு என்ன சொல்ல வரேன்னா, என்னோட ஊர் வந்து கம்பங்க. கம்பத்தில் வேலப்பர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல 3வது கடை நம்ம கடை, ராஜ்யம் ஜெராக்ஸ் அண்ட் ஜூஸ் அப்படின்ற கடை. ஒருத்தவங்க ஜெராக்ஸ் மிஷின் நம்மளுக்கு வந்து தரேன்னு சொல்றாங்க, விற்க போறாங்க. அந்த மிஷினை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கடையெல்லாம் தேடும்போது இந்த கடை கிடைச்சிச்சு. அப்படியே அங்கே வச்சாச்சு. ஆனா ஜெராக்ஸ் மிஷின் வச்சதுக்கு அப்புறம் நிறைய இடம் கிடக்கு கடையில. கடையோட வாடகையும் ஈக்குவல் பண்றதுக்காண்டி வாடகைக்கு தான் அந்த கடை எடுத்துருக்கோம். ஒரு ஆளை வேலைக்கு போட்டு ஜூஸை போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரி எனக்கு வந்து இந்த பாப்கார்ன் சிக்கன் அப்புறம் நக்கட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண தெரியும். அதனால பாப்கார்ன் சிக்கன் நக்கட்ஸு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்து வாங்கி அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் சொல்ல வர மேட்ரு என்ன அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அப்புறம் பர்கர் வேறு போடுறோம், வேஃபல் போடுறோம். கம்பத்தில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். மற்ற கடையை விட 10 ரூபா கம்மியாக தான் வச்சுருக்கோம். இன்னும் கடை ஓடினாலும் மற்ற கடையோட ரேட் அதிகமாக வைக்கக்கூடாதுன்னு முடிவில் தான் இருக்கும். அதனால நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். கடையோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான். எதுக்கு அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஒருத்தவங்க நடத்துறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் நம்மளும் பிஸ்னஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையாகவே அதில் எவ்வளோ சேலஞ்ச் இருக்குன்னு தெரியுது. நம்ம ஒரு ஐடியாவில் இந்த கடையை ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது என்னது, நம்ம மிஷின்ஸ் ஜெராக்ஸ் மிஷின் அது இதெல்லாம் போகிறதுக்கு வயரிங்கை ரீகனெக்ட் கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது. பெரிய சுவிட்ச் பாக்ஸ் இப்படிலாம் போட வேண்டியது இருக்குது. அப்படியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் உட்கார்ற மாதிரி டேபிள் சேர் போகிற கார்பெண்டர் கூப்பிட்டு வேலை பார்த்து இதெல்லாம் பண்ணி போயிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்தில் நம்ம மூளையே பிளாங்க் ஆயிருக்கு. நம்ம செய்கிற வேலை கரெக்டு தானா இல்லை தப்பாக செய்கிறோமா, இந்த கலரிங் கரெக்டாக கொடுத்துருமா தப்பாக கொடுத்துருமா அப்படின்ற பட்சத்தில் கடைசியில் கடையோட வேலை முடிகிறப்ப நம்ம நினச்ச மாதிரியே அந்த வேலை முடிஞ்சிருக்காது. கார்பெண்டர் நினச்ச மாதிரியும் நம்ம எலக்ட்ரீஷியன் நினச்ச மாதிரி அவங்கவுங்க நினச்ச மாதிரி தான் வேலையை முடிச்சுட்டு போவாங்க. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட் கொண்டு வரதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர் வருவாங்களா இல்லாண்டு இதுக்கு மேலே ஒரு பெரிய டவுட் வந்துடுது. அதனால கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம கடையை டெவலப் பண்ண முடியும்னு ஒரு கட்டத்தில் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்கள் ஃப்ரீயாக கம்பத்தில் இருந்தீங்க, யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேலப்பூர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் 3வது கடை, கண்ணம்மா புக் ஸ்டோருக்கு அடுத்த கடை, இந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க. ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். கடையோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி தான். அதுக்கப்புறம் கடையில் தான் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். கடையோட இன்டீரியர் அப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.